கத்திக்கும் கையும் சண்டை போட்டுக்குதாத்துக்கு? கத்தியும் கையும் சண்டை போட்டுக்குதாத்துக்கு? உங்க சாப்பிடணும்னா கஷ்டப்பட்டாகணும்ல, அதனால சண்டை போட்டு சாப்பிடணும். சாப்பிடல, வரைஞ்சிட்டு இருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகுதுங்க. என்ன ரொம்ப நாள் ஆகுது? மண்ணாச்சு பழம் சாப்பிட்டு ரோட்ல வெட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்கல்ல. ஓ, அதுதான். ஒண்ணு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. வெட்டி அழகா வாங்கிட்டு வரத விட்டுட்டு நீங்க மட்டும் எப்படியே முழுசாவே வாங்கிட்டு வந்துட்டீங்க. கஷ்டப்படாம சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடுறது சொல்லு? நீ தானே அண்ணாச்சி பழம் கேட்ட. இப்ப நான் மட்டுமா சாப்பிட போறேன்? எல்லாரும் அதுக்காக எல்லாரும் வந்து ஒரு பழத்தை ஒருத்தவங்க தான் வெட்ட முடியும், எல்லாரும் வந்து வெட்ட முடியுமா? என்ன சொல்ற? எனக்கு வாங்கி கையில கேட்கவே மாட்டேது. உங்களாட்ட நானும் வாங்கிட்டு வந்து கடாசத்தோட விட்டாங்க. உத்ரா, நல்லபடியா ஒரு வேலை ஏதோ செட்டியாட்டுக்கு மனசுல உங்களை நினைச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் வெட்டி கடாசிட்டேன். என்ன இப்படி சொல்ற? என் மேல அண்ணா அவ்வளவு கோவமா உனக்கு? என் மேல அவ்வளவு ஒரு ஆசையா சாப்பிட போறேன், அதனால சீக்கிரமா அது வெட்டி உரிச்சி தோல் உரிச்சாச்சு. நம்ம சாப்பிட போறோம். இத வந்து கடைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே இப்படி இப்படி வைப்பாங்க. இப்படி ஒரு வெட்டி, இப்படி ஒரு வெட்டி, இப்படி ஒரு வெட்டி. ஆனா பாதி பழம் அதுலயே போயிடும். இல்ல பாதி பழம் போவா. நீ வெட்டினதுதான் பாதி பழம் போயிடும். பார்த்துதான் வெட்டி. அவங்க வந்து சூப்பரா ஸ்லைஸ் போடுவாங்க அழகா. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாம் வரவே வராது, இந்த இதெல்லாம் வரவே வராது. எது? இந்த முள்ளு எல்லாம் இருக்கவே இருக்காது. ஓ, இப்ப நான் வெட்டினதுல முள்ளு எல்லாம் இருக்கு. இப்ப வந்து இதுல வந்து நம்ம சாப்பிட. சரி, இல்ல முள்ளு எல்லாம் இருக்குல்ல, சாப்பிடாத, தூக்கி கடாசிரு. என்ன சொல்ற? நீங்க வெட்டுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லி. இல்ல, நீ தானே இப்ப சொன்ன கொடுத்து காசையாவது வாங்கிட்டு வந்திருப்பேனா நானு? முள்ளு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ற, அதனால சொன்னேன். ஏன்னா இதுல வந்து கேசரி செய்யலாம். நான் செஞ்சு தரட்டா உங்களுக்கு? அண்ணாச்சி பழத்துல கேசரியா? ஒரு பழம் தானே அதுக்கு, இல்ல செய்யலாமா? நம்ம 4 பேர் தானே. சரி, அது அப்புறமா ட்ரை பண்ணுவோம். இப்ப வந்து பழத்தை சாப்பிடுவோம். அண்ணாச்சி பழம் கேசரி வந்து அப்புறமா ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஓகேவா? சரிதானா? சரி, அப்படியே 4 பேருக்கும் கரெக்டா ஸ்பைஸ் போட்டு பார்க்கும். உனக்கு அதிகமா போடக்கூடாது, ஏன்னா கட் பண்ணன்னு சொல்லிட்டு. நான் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலி இது நீங்களே இப்ப எனக்கு ஞாபகம் படுத்து. இல்ல, ஏன்னா நீ தானே சொல்லுவ கட் பண்ணவங்களுக்கு எப்பயுமே ஒரு பீஸ் அதிகமா தான் போடணும் அப்படின்னு சொல்லுவல்ல, அதனால சொல்றேன். சரியா? நல்லா மிளகா பொடியை வெட்டி தூவி. அது அவங்க இன்னும் ஒரு பொடி வச்சிருப்பாங்க. அது என்ன பொடிங்க எனக்கு தெரியல. அது மிளகா பொடி கிடையாது, அது வந்து இது பொடி தான். அது அதுல உப்பு, அந்த இட்லி பொடி மாதிரி ஏதோ ஒரு பொடி, ஏதோ பொடியாட்டுக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? புளிப்பா இருக்கா இனிப்பா இருக்கா? இனிப்பா இருக்கு. செம. ஸ்லைஸ் எல்லாத்தையும் கரெக்டா போட்டு பார்ப்போம். இப்ப சீசன், இப்ப சீசன். இதோட நன்மைகள் எல்லாம் என்னன்னு சொல்லு பார்ப்போம். அதாவது வந்து முள்ளா இருக்கும், நாக்கு வந்து நரன்னு இழுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நல்ல பொருளை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ணாச்சி பழத்துல எவ்வளவு ஒரு நன்மையான பொருள், ஒரு நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு தெரியுமா? அதாவது தெரியாம இதை நான் உங்களை வாங்கிட்டு வர சொல்ல மாட்டேன், அப்படின்னு பசங்களுக்கு நான் தரவும் மாட்டேன். இதுல வந்து வைட்டமின் சி இருக்கு. அதாவதுங்க எப்படின்னா, இது வந்து சாப்பிட்டா அந்த அடிக்கடி சளி பிடிக்குது, உடம்பு சரியாம போகுதுல்ல, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது அண்ணாச்சி பழம். அது இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம சில பேருக்கு நான் தெரியுமா, அவங்க எல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமங்க இப்ப வந்து இது வந்து வெளியிலேயே நடக்கிறப்ப எங்க வீட்லயே நடக்குது. தங்கச்சி பாத்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டா செலுத்தவே செலுத்தாது அவங்களுக்கு. அவ வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு தான் வந்து போய் படுப்பா. சப்போஸ் போய் படுத்துட்டானா நெஞ்சிலே இருக்கும். எனக்கும் ஒரு நேரம் அப்படிதான் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் நம்மள்கிட்ட இருக்காது. இந்த மாதிரி கிடைக்கும் போது, சீசன் டைம்ல கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து திருப்தியா சாப்பிட்டுக்க வேண்டியதான். நைட்ல படுக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இதுல ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகும். அண்ணாச்சி பழம் செரிமானத்துக்கு உள்ளது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் உத்தரா
ஐயோ நிறைய பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்கிற. நிறைய எல்லாம் கிடையாதுங்க, சும்மா எனக்கு தெரிஞ்சது. அப்படியா? அன்னாச்சி பழத்துல இவ்வளவு சத்து இருக்கு. அன்னாச்சி பழமாங்க சத்து இருக்கிறதுனால, அதாவது வந்து இது எல்லா நேரமும் கிடைக்காது. வந்து சீசன் டைம்ல தாங்க கிடைக்கும். இது இந்த மாதிரி பனிக்காலத்துலதான் இது கிடைக்கும். நீங்க மோஸ்ட்லி பாருங்க, இது பனிக்காலத்துலதான் கிடைக்கும். இது வெயில் நேரத்துல இது கிடைக்கவே கிடைக்காது. பனி நேரத்துல கிடைக்கும். ஆமா. அன்னாச்சி பழத்துல நன்மையும் சொல்லிட்டு தீமையும் இதுல எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுங்க. இது வந்து ஹீட்டு. மேக்சிமம் கன்சீவா இருக்கிறவங்க இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சாப்பிடலான்றாங்க, சில பேர் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் காதால கேள்விப்பட்டது வரைக்கும் இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது பப்பாளி இதெல்லாம் வந்து ஹீட்டு, குளிர்ச்சிக்கு உள்ள பொருளா வந்து சாப்பிடணும். ஹீட்டு, அதனால வந்து சாப்பிடக்கூடாது இது. இப்பெல்லாம் வந்து சில பேர் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. என்னமோங்க என்ன, ஆனா எங்க ஊர்ல என்ன சாப்பிட விடலாமா? ஏன் உத்தரா, உன்னை யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதாவது எனக்கு அன்னாச்சி பழம்னா ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து கன்சீவா இருக்கும் போது மேக்சிமம் புளிப்பா இருக்கிற பொருள் தான் சாப்பிட தோணும். இந்த மாங்காய், இந்த மாதிரி திராட்சை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் நிறைய திராட்சை வாங்கி சாப்பிடுவாங்க. இதுல வந்து புளிப்பு இருக்கு, இனிப்பும் இருக்கு. சில மாங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா புளிப்பு மட்டும்தான் இருக்கும். இனிக்கிற மாம்பழமா இருக்கும், ஆனா மாங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா புளிப்பு மட்டும்தான் இருக்கும். திராட்சை இதெல்லாம் லைட்டா புளிக்கும். இதுல பாத்தீங்கன்னா புளிப்பு இருக்கு, இனிப்பும் இருக்கு. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து கேட்கும் போதுதான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்றதை நான் சொல்றேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க. அன்னாச்சி பழத்தை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டேன் நீ. நான் ஒரு பழம் அறியறதுக்குள்ளார என்ன பழமே நீங்க அறிய போகல. வாய முடிக்கி என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். அதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பேசணும்னு அப்படின்னு உட்காரும் போது எந்த பாயிண்ட்டும் வராது. ஆக்சுவலா இந்த ஒரு அன்னாச்சி பழம் தாங்க இவ்வளவு காரணம். இது நட்டு வச்சா மரமா ஆகுமா? நான் நட்டு வச்சு மரமாயி ரெண்டும் உங்க அன்னாச்சி பழமே கேட்க மாட்டாங்க. நானே ஒண்ணு பிச்சு சாப்பிட்டுப்பேன். சரி, அந்த கிளைய பத்திரமா வச்சுக்கோ, நட்டு வச்சு. அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எவ்வளவு இடம் இருக்கு, இதுல இருந்து ஒரு மரம் வச்சா கேட்க. இது வந்து குளிர் பிரதேசத்துல முளையும் நினைக்கிறேன். இது அன்னாச்சி பழம் எல்லா இடத்துலயும் முளையாதுன்னு நினைக்கிறேன். சரி உத்ரா, அன்னாச்சி பழத்தையே சாப்பிட்டு இருக்கிற. இன்னொரு டாபிக் வந்துட்டு கேட்கணும்னு நினைச்சேன். டைலரிங் கத்துக்கணும்னு சொன்னல, அதை பத்தி கேட்க போயிருந்தல, அதை பத்தி என்னாச்சு சொல்லு. போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு டைலரிங்க்கு எல்லாம் வந்து 500 ரூபாய் 600 ரூபாய். டைலரிங்க்கு 500 ரூபாய் 600 ரூபாவா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு. இப்ப வந்து எவ்வளவுன்னா அப்படியே கேட்டா ஷாக் ஆயிடுங்க. 2000 ரூபாயா? ஆமா, நானும் தான் வந்தேன். 2 மணி நேரம். உங்களை சொல்லல, வீடியோல சொல்றேன். ஷாக் ஆயிடுவீங்கன்னு. 2000 ரூபாய், அது 2 மணி நேரம் தானா? 2 மணி நேரம் தான் சொன்னாங்க அன்னைக்கு. அது வந்து பிளவுஸ் ஸ்ட்ரெயிட்டா பிளவுஸ் கட்டணும்னா 2000 ரூபாயா? பேசிக் வந்து மொத்தம் 6 மாசமா? அதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 மாசத்துக்கு வரைக்குமே இந்த பாவாடை, இன்ஸ்கர்ட், சுடிதார், டாப்பு, ஃப்ராகு இந்த மாதிரி எல்லாம் கத்து தருவாங்களாம் 5 மாசத்துக்கு. 6வது மாசம் தான் பிளவுஸுக்கே வருவாங்களாம். அப்படி கத்துக்கிட்டா மாசம் 1500 ரூபாயா? இப்படி வெறும் எடுத்த உடனே பேசிக் கத்துக்கிட்டு எடுத்த உடனே பிளவுஸுக்கு போயிட்டு அதுக்கு 2000 ரூபாயாங்க. நீ என்ன சொல்லிட்டு வந்தா? நானா வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். வரேன்னு சொல்லிட்டு வந்தா? நீ எந்த ஐடியால இருக்கிற? நினைச்சுப்பாங்கல்ல, அதனால வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். போற பிளானா இல்லையா? போற பிளான் தாங்க. அதோட இப்ப வேற இடத்துல சரி கேட்போம் அப்படின்னு இருக்கு. அதோட என் தங்கச்சி போன் அடிச்சா. ஃப்ரீ என்எல்சில அப்பப்ப இந்த மாதிரி ஃப்ரீ கோச்சிங் சொல்லி தராங்க என்எல்சிக்காரங்க. அந்த மாதிரி இப்ப ஃப்ரீ கோச்சிங் போட போறாங்களாம். அது வந்து காலைல 10 to 12 தான். அது வந்து டைமிங் எப்படி எனக்கு செட் ஆகுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்னதான் இருந்தா உத்ரா, ஃப்ரீயா கத்துக்கிறதும் காசு கொடுத்து கத்துக்கிறதும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. இது நம்மளாட்ட லோக்கல் ஏரியாவா இருந்தா அப்படி தெரியாது. என்எல்சின்றதுனால கொஞ்சம் வந்து கேர் எடுத்து பாத்துப்பாங்க. புரியுதா? அது வந்து கவர்மெண்ட் நடத்துதுன்னா கடமைக்கு செய்யற மக்கள் இருக்கிறாங்க. நான் இல்லலாம் சொல்ல. இது என்எல்சி இந்த கோச் அப்புறம் எதனால வைக்கிறாங்க? கத்துக்கணும்ன்றதுனால தானே வைக்கிறாங்க. அப்படிலாம் என்எல்சில விட மாட்டாங்க. அது வந்து ஃப்ரீ கோச்சிங் நடக்க போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ஆனா ஜனவரில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்களாம். அது
ஜனவரி மாசம் ஆமா, அது வரைக்கும் அதுக்கு வேற இப்ப அப்ளிகேஷன் போடணுமா? ஆ, அதுக்கு பாருங்க, நீங்க கேக்குறீங்களே இதுக்கு சொல்லி தருவாங்களான்னு கேக்குறீங்களா, அதுக்கு அப்ளிகேஷன் தான். அப்படியா? ஆக மொத்தம் நான் அங்கேயும் இங்கேயும் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். எப்படியா இருந்தாலும் போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். போயிடுவேன் கூடிய சீக்கிரம். அதுக்கப்புறம் தான் கத்திய வச்சுக்கிட்டு நீ என்னமே என்ன மிரட்டுற மாதிரியே பேசுற மாதிரியே இருக்கு. கத்தி நல்லா வாட்டமா இருக்கு. கத்தி எவ்வளவு தெரியுமா? 15 ரூபாய் தான். நல்லா செம்ம ஷார்ப்பா இருக்குங்க, நல்லா இருக்கு. அப்படியா? எல்லாத்தையும் கட் பண்ணிட்டியாட்டுக்கு, ஸ்லைஸ் போட்டியாட்டுக்கு, சின்ன சின்னதா போட்டேன். காய் வெட்டுற மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டியாட்டுக்கு, முள்ளங்கி காய் வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுட்டியாட்டுக்கு. சரி நம்ம சாப்பிடுமா? இத சாப்பிடுவோம். எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு உனக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல. ஓ வெள்ளிக்கிழமை. விளக்குக்கெல்லாம் பூ போட்டுட்டு சாமி கும்பிடுவோம். சாமிகிட்ட போய் கொஞ்சம் வரம் கேட்போம். என்ன வரம் கேட்க போற சாமிகிட்ட போயிட்டு? எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓ என்ன ரொம்ப பக்தி மயமான மாதிரி பேசுற. எங்களையும் நல்லா வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? வேற என்னன்னு கேட்க? கரெக்டான கேள்விதான். சரி போய் சாமி கும்பிடுற வழியை பாரு, ஓகேவா? நான் வர வரைக்கும் இதுல கையே வைக்க கூடாது. நான் வர வரையும் கையே வைக்காம நீ மட்டும் எடுத்து சாப்பிடலாம், நான் எடுத்து சாப்பிட கூட கையே வைக்க கூடாது. வெட்டுற சாக்கில் நீ மட்டும் 2-3 பீஸ் உள்ளார போயிடுச்சு பேசிக்கிட்டு. நான் இன்னும் ஒரு பீஸ் கூட டேஸ்ட் கூட பார்க்கலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன் நானு. நீ கையே வைக்க கூடாதுன்னு சொல்ற. மிளகா பொடி தூவி போட்டு நீ மிளகா பொடி தூவி சாப்பிடு. என்கிட்ட இதை கொடு, உன் பீஸ் 2 எடுத்துட்டு என்கிட்ட கொடு. என் பசங்க வேற சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு 2 எடுத்து வை, ஓகேவா? சரி ஓகே பாய். சரிங்க, நானும் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.